பிரியமானவர்கள், உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி, மிரக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக டுடே டிவைன் வேர்ட் என்று சொல்லி இன்றைய வார்த்தைக்கு உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற வசனம், இன்றைய வார்த்தைக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம், நீதிமொழிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 22வது வசனத்தை வைத்து சிந்திக்க போகிறோம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 22வது வசனம். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொல்லி இங்கே கர்த்தர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்துல இங்கே சாலமோன் அழகாக சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் ஞானவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நமக்கு அவர் அட்வைஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். மதியினராக நாம் இருக்கக்கூடாது, ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது, நிந்தனைக்காலாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் நமக்கு கற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வேலையை நம்மை பார்த்து, பேதைகளாக இருக்கிறீர்களா, நிந்தனைக்காரா இருக்கிறீர்களா, ஞானம் இல்லாமல் இருக்கிறீர்களா, மதியினரா இருக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறதே பார்க்கிறோம். நாம் எந்த நாள் வரையில கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஞானம் இல்லாமல், மதியினராக, பேதமையானவர்களாக, நிந்தனைக்காரராக இருக்கிறோம். பிரியமானவர்களின் நாட்களிலே அநேகரை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுவதை கேட்பதை விட்டுவிட்டு, கர்த்தர் கட்டளையிடுவதை நடப்பிப்பதை விட்டுவிட்டு, கர்த்தர் எச்சரிப்பதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவர் உலகத்தை பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பேதைகளாகத்தான் இருப்பார்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் கீழ்ப்படுகிறது கிடையாது, ஞானம் இல்லாமல் போகிறோம். கர்த்தர் கட்டளைகளை பின்பற்றுவது கிடையாது, நாம் பேதைகளாக போய்விடுகிறோம். கர்த்தருடைய வசனங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நாம் அதை அறிந்து, அதை உணர்ந்து, அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே நாம் நிந்தனைக்காரராக போய்விடுகிறோம், பேதைகளாக போய்விடுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எந்நாள் வரையில நாம் பேதைகளாக, நிந்தனைக்காரர்களாக, மதியினர்களாக இருப்போம் என்று சொல்லி நாம் நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பேதமையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, நாம் ஒரு நிந்தனைக்காரராக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் மதியினனா இருக்கக்கூடாது ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அதை வார்த்தை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து, வேதத்தை வாசித்து, நிதானித்து, அதை வேதத்தை ஆராய்ந்து படித்து, ஜெபித்து, துதித்து, ஸ்தோத்தரித்து வாழும் பொழுது சகலத்தில நம்மை தேற்றினவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். இது வசனத்தை அப்படியே மாற்றி போடுவோமே. பேதைகளாக இருக்கிற நாம் நம்மை பேதமை அகற்றுவார். பிரியமானவர்களே, நிந்தனைக்காரா இருக்கிற நாம் நிந்தனைகள் இல்லாதவர்களா மாற்றுவார். பிரியமானவர்களே, நாம் மதியினரா இருக்கிற நம்மை மதியினை நம்ம விட்டு அகற்றுவார். பிரியமானவர்களே, ஞானவான்கள் இல்லாதவர்களா இருக்கிற நம்மை ஞானவான்களாக மாற்றுவார். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுத்து மதியினத்தை அகற்றி எனக்கு பேதமையை நீக்கி என் சகலத்திலும் நமக்கு பிரியமாக வைத்திரலும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இது நாள் வரையில என் வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தவில்லை, உம்மை பின்பற்றவில்லை, உமக்கு கீழ்ப்படியவில்லை, உம்மை சந்தோஷிப்பிக்கவில்லை என்று சொல்லி உணர்வோம் என்று சொன்ன அந்த வேலை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன், நமக்கு கீழ்ப்படுகிறேன், நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நமக்கு சரணாகதி அடைகிறேன் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஞானவான்களாக மாற்றி, அவர் நிந்தனைக்காரராக இல்லாதபடிக்கு, பேதமையாக இல்லாதபடிக்கு அவர் உங்களை ஆண்டவருக்கு பிரியமாக மாற்றுவார். பிரியமானவர், சகலத்திலும் உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், உங்களை மகிமையான மக்களாக மாற்றுவார். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளை ஆண்டவரிடத்தை கேட்போமா? ஆண்டவரே, நான் இனிமேல் பட்டு ஒரு வசனத்தின்படி வாழ்வேன் ஆண்டவரே, வேதத்தை தியானிப்பேன் ஆண்டவரே, தினமும் ஜெபிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான்
ஒவ்வொரு நாளும் உம்முடைய அச்சடையாளங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஞானவான்களாக மாற்றுவார், நம்முடைய பேதமைகளை அகற்றுவார், நம்முடைய நிந்தனையை நம்ம விட்டு நீக்குவார் பிரியமானவர். ஒப்பு கொடுப்போம், அப்படி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி, இந்திய வார்த்தையின்படி, இந்திய சத்தியத்தின்படி, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிந்தனைக்காரராக இல்லாதபடிக்கு, மதியராக இல்லாதபடிக்கு, ஞானத்தை வெறுக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு, ஆண்டவரை பேதமையாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் தேற்றினவர்களாக, பேதமை இல்லாதவர்களாக, நிந்தனைக்காரர்கள் இல்லாதவர்களாக, மதியினராக இல்லாதவர்களாக, ஞானத்தை விரும்புகிறவர்களாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சகலத்திலும் பிரியமாக வாழட்டும் ஆண்டவர், சகலத்திலும் பின்பற்றட்டும் ஆண்டவர், சகலத்திலும் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவர். பிரியமில்லாத ஒன்றையும் அவர் செய்யாதபடிக்கு நீ வெறுக்கிற ஒவ்வொன்றையும் அவர்கள் வெறுக்கவும், நீ மறுக்கிற ஒவ்வொன்றையும் அவர்கள் மறுக்க உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ விரும்பாததை செய்யாதவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும். நீ ஏற்றுக்கொள்ளாததை அவர்கள் பின்தொடராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தின் என்ன சொல்லுகிறதோ, வேதத்தை என்ன எச்சரிக்கிறதோ அதை கடைபிடிக்க, கை கொள்ள, பின்பற்ற உதவி செய்தோம். அப்படி ஆசீர்வதியும் ஆண்டவர். வசனத்தின்படி பிள்ளைகள் ஆசீர்வதித்து சகலத்தில் தேற்றி ஆற்றி ஞானவான்களாக இல்ல அவர்களை மாற்றி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர் அச்சடையாளங்களை கை கொள்ளும் பொழுது, அவர் பின்பற்றும் பொழுது உங்களை ஞானவான்களாக அவரை மாற்றி, உங்கள் பேதமைகளை உங்களை விட்டு அகற்றி தினமும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் பிரியமானவர்கள். அப்படி ஒப்புக் கொடுங்க, அவர் ஆசீர்வதிப்பார். God bless you.